சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன ஆட்டுக்கறி, கபாப் மற்றும் மஷ்ரூம்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் கெட்டுப்போன நிலையில் இருந்த 1556 கிலோ ஆட்டுக்கறி, கபாப் மற்றும் மஷ்ரூம்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரயில்வே நடைமேடையில் வைக்கப்பட்டிருந்த 24 பெட்டிகளில் புழுக்கள் வெளியேறியும் கடுமையான துர்நாற்றமும் வீசியது. இதுகுறித்து ரயில்வே ஊழியர்கள் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் அளித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மிக மோசமான நிலையில் இருந்த ஆட்டுக்கறி பறிமுதல் செய்யப்பட்டது. கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள், அதில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால், கெட்டுப்போன காளான்கள் மற்றும் ப்ரீ ப்ரிப்பேர்ட் செய்யப்பட்ட பார்பிக்யூவில் செய்யப்பட்ட பன்னீர், ஷீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். அது ஆக்சுவலாக முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு. எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி இது எல்லாமே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இப்போ கொடுங்கையூர் டம்ப் யார்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறோம். பறிமுதல் செய்யப்பட்ட கெட்டுப்போன இறைச்சி ஆவணங்கள் ஏதுமின்றி அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் இந்த இறைச்சியை அனுப்பியவர்கள் யார் என்பது தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் 600 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.